வளரிய பத்தி கேட்டிருப்போம், ரேரா பார்த்திருப்போம். ஆனா வளரிய ஏன் தடை பண்ணாங்கன்னு தெரியுமா? என்னதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்னு இருந்தாலும் திருடன போலீஸ் ஓடி போய் தான் புடிக்கணும். ஆனா அந்த காலத்துல வளரிய வச்சு தூரத்துல இருந்தே அட்டாக் பண்ணி புடிச்சிருக்காங்க. மான் வேட்டைக்கும், பிரிட்டிஷ் சிப்பாய்கள மர்டர் பண்றதுக்கும் விருதுநகர்ல பொறந்த மருதுபாண்டிய பிரதர்ஸ் இந்த வளரிய யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் வளரிக்காக தனி படையே வச்சிருந்திருக்காங்க. பஞ்சாப்ல நடந்த ஜாலியன் வாலாபாத் பத்தி எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு. 1915ல மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல 213 கேஸ்ட் சேர்ந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் அப்படியே கள்ளர்னு சொல்லக்கூடிய இன்னொரு சமூகத்துக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கு. அப்ப நடந்த சண்டையில பிரிட்டிஷ்காரன் சுட ஆரம்பிச்சுட்டான். என்னதான் பிரிட்டிஷ்காரன் கிட்ட கன் இருந்தாலும் ஒரு அடி வளரிய பார்த்து ஓடி போயிட்டான். தூரத்துல இருந்தே பாதி பேரோட தலை காணாம போயிருக்கு. வளரிய பார்த்து பயந்து போய் வளரிய யூஸ் பண்ணா ஜெயிலு, நோ பெயில்னு ரூல்ஸ் போட்டான். அப்புறம் மக்கள் எல்லாரும் கோவில்ல வளரிய மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா வளரிய யூஸ் பண்ணதா சொல்றாங்க. கள்ளழகர் மதுரை நோக்கி போகும்போது கையில வச்சிருக்கிறதும் இந்த வளரி தான். எக்ஸாக்ட்டா இத எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா புறநானூறுல இதுக்கான குறிப்பு இருக்கு.